அவர் ஏன் கொள்கை தலைவரை அவமதிக்கிறத நான் ஒருபோதும் மன்னிக்க முடியாது அப்படின்னு ஒரு அறிக்கை போட்டு இந்த மாதிரி அம்பேத்கர்ன்ற பேர் வந்து உங்களுக்கு ஒவ்வாமையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பரவாயில்லடா சூப்பர்ரா கரெக்டாக பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் எனக்கு இன்னொரு பாயிண்ட்டும் நான் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இவ்வளோ காலங்கள் அம்பேத்கர் இதே விஷயத்தில் பேசுபொருளாக தான் இருந்திருக்காரு, செய்தியாக தான் இருந்திருக்காரு. ஆனால் அப்பெல்லாம் வராத ஒரு கோபம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு அம்பேத்கர் கொள்கை தலைவர் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் இவ்வளவு நாள் மௌனம் காத்த விஜய் அவர்கள் இப்பயாச்சும் பேசுறாரு, இப்பயாச்சும் இந்த விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை இதுக்கோ ஒரு வந்து மௌனம் சாதிச்சு ரொம்ப அமைதியாக இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சிக்கலில் சிக்கியிருப்பாருன்னு தோணுச்சு. ஏன்னா அம்பேத்கர் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் கொள்கை தலைவர்னு சொல்றீங்க, பெரிய கட் அவுட் வைக்கிறீங்க, அம்பேத்கரோட புத்தகத்தை வாங்குறீங்க, புத்தக வீட்டில் கலந்துக்கிறீங்க, அவ்வளோ விஷயங்கள் பேசுறீங்க. ஸோ இவ்வளோ அரசியலையும் பேசுறதுக்கு கற்றுக் கொடுத்ததுக்கு எல்லா விஷயத்துக்கும் முக்கிய காரணமாக இருந்த அம்பேத்கர் அவர்களை வந்து ஒருத்தர் ரொம்ப அசால்ட்டாக அம்பேத்கர்ங்கிறது ஒரு பேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு அதுதான் முழக்கமாக இது. அது ஒரு பெரிய விஷயம். அந்த பேரில் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இருக்குது. அது ஒரு முழக்கமாக ரொம்ப சாதாரணமாக அமித்ஷா சொல்லிட்டாரு அப்படிங்கிறத வந்து ஏற்றுக்கிட்டு இவர் அமைதியாக இருந்தாருன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் இவர் எடுத்த முடிவு வந்து நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் பார்க்குறேன்.